அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் ஒரு வரலாறு சம்பவம் சொல்ல போறேன்னு சொன்னேன். என்னன்னா பத்ர் போர். இந்த பத்ர் போர் எப்போ நடந்துச்சுன்னா ரமலான் மாதம் பிறை 17 ஹிஜ்ரி 2வது ஆண்டு நடைபெற்ற போர். இந்த போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சஹாபாக்கள் 310 அல்லது 313 சஹாபாக்கள். இந்த குறைஷியர்கள் 1000 பேர் கொண்ட குறைஷியர்கள் இந்த போர்ல கலந்துக்கிட்டாங்க. 1000 மெம்பர்ஸ். சரிங்களா? இந்த போர்ல எப்படிப்பட்ட வெற்றி அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? அந்த வெற்றியை பத்தி பின்னாடி சொல்றேன். இப்ப பாருங்க, இது இந்த போருக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகி வரல. ஒரு வணிக கூட்டம் சிறைப்பிடிக்கணும் சொல்லி தான் வந்தாங்க. வணிக கூட்டம், மக்காவுடைய வணிக கூட்டம் அபு சுஃபியானுடைய தலைமையில ஷாம் தேசத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஷாமை நோக்கி போயிட்டு இருக்காங்க அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை சிறைப்பிடிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு எப்படியோ செய்தி போய் சேர்ந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, மக்காவுக்கு செய்தி அனுப்பி வராங்க, எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி செய்தி அனுப்பிச்சு விட்டு வேறு வழியா போயிடுறாங்க. அப்போ வேறு வழியா போகும்போது வணிக கூட்டம் சேஃபா மக்காவுக்கு வரப்போகுது சொல்லி திரும்ப செய்தி அனுப்பிடுறாங்க. ஆனா முதல் செய்தி வந்த உடனே அபு ஜஹல் என்ன பண்ணாங்க, எல்லாரையும் ஒன்று சேர்த்தாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்று சேர்த்து போருக்கு போகணும்னு சொல்லி தயாராயிட்டு போருக்கு வராங்க. இந்த போர்ல 1000 பேர் கொண்ட அந்த மக்காவுடைய குறைஷிகள் மக்காவில இருந்து பத்ர நோக்கி வராங்க. அல்லாஹ் தாலா இந்த போர்ல எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான் தெரியுமா? சூரா அன்ஃபால் அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்ததாக இந்த போர்ல உதவி செய்ததாக சொல்றான். அன்ஃபால்ல சொல்றான் அல்லாஹ் 8வது அத்தியாயத்துல சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, 1000 பேர் கொண்ட மலக்குமார்கள் இந்த போர்ல இறங்கியதாக சொல்லப்படுது. பாருங்க, அல்லாஹ்வுடைய அந்த உதவி எப்படி கிடைச்சது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது துவா கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், ஏன் இவ்வளவு அழுவுறீங்கன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நிச்சயமா அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டா யா ரசூலுல்லாஹ், நீங்க அழாதீங்க அப்படி சொல்றாங்க. அழுது துவா கேட்டதின் காரணமாக அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வானவர்கள் வந்தாங்க. 1000 பேர் கொண்ட அந்த படை, மலக்குமார்களுடைய படை, அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். சாதாரணமான வெற்றி இல்லை. பாருங்க, இந்த போர்ல அந்த குறைஷியருடைய தலைவர் இருக்கா பாத்தீங்களா, அபு ஜஹல் எப்படி கொல்லப்பட்டா தெரியுமா? 2 சிறுவர்கள், முஆத் முஆபித் சொல்லக்கூடிய 2 சிறுவர்கள் அந்த அபு ஜஹலை கொலை செய்தாங்க. சின்ன பிள்ளைகள், முஆத் முஆபித். பாருங்க எப்படிப்பட்ட வரலாறு பாருங்க. பெரிய தலைவர், சிறிய பிள்ளைகள் கொன்றாங்க. அப்படிப்பட்ட வரலாறு இன்றைய தினம் நடைபெற்றுச்சு. அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்ச தினம். அல்ஹம்துலில்லாஹ். பத்ருடைய போர் வெற்றி கண்ட நாள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். இது நிறைய பெரும் வரலாறு. இந்த வரலாறு சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? இந்த வரலாறு சம்பந்தமா நிறைய வீடியோஸ் அப்புறமா போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.